அவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இந்த தேர்தல்ல வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு. வேற அடிக்கடி சொல்றாரு அவருடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து நம்ம காப்பி அடிச்சிட்டோன்னு. நான் ஒன்ன சொல்ல விரும்புறேன், காப்பி அடிக்கிறது சரின்னு சொல்லல. ஆனா காப்பி அடிச்சா கூட பாஸ் பண்ற பிள்ளைங்களை பார்த்து தானே காப்பி அடிக்கணும். நீங்க தேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்த்து யாராவது காப்பி அடிப்பாங்களா? நீங்க என்ன எழுதியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது உங்க தேர்தல் அறிக்கையில. ஆனால் அவர் சொல்கிறார் நம்ம காப்பி அடிக்கிறோம். எத்தனையோ விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு முதல்ல தேர்தல் பயம் வந்துச்சு, பிறகு தேர்தல் ஜுரம் வந்துச்சு, இப்ப ஜன்னியே வந்துருச்சு. அதனால என்ன பேசுறாருன்னு அவருக்கே தெரியாம தான் ஒரு முதலமைச்சராக இருந்தவர், இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் என்பதை மறந்துவிட்டு தன்னுடைய தரம் என்னன்னு அவருக்கே தெரியாம இன்னைக்கு மிக மோசமாக விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். நான் தொடர்ந்து அவரை விமர்சனம் செய்கிறேன் என்பதற்காக நேற்று பேசும் பொழுது தரம் தாழ்ந்து என்னை பார்த்து சொல்கிறார், நீங்க மறுபடியும் ஜெயிலுக்கு போயிருவீங்கன்னு. நான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்ன சொல்ல விரும்புறேன். வழக்கு என் மீது பொய் வழக்கு போடப்பட்டது உண்மை. அந்த வழக்கை எதிர்கொண்டு என் மீது குற்றம் இல்லை என்று சொல்லி விடுதலை செய்யப்பட்டு இங்கே உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். நான் நினைச்சா என்னை வீணா சிறையில வைத்தவர்கள் மீது வழக்கு போட முடியும். ஆனா விடுதலை செய்யப்பட்டவள் நான், குற்றம் இல்லை என்று. வழக்கெல்லாம் நிலுவையில் இல்லை, மேல்முறையீட்டுல தான் இருக்கு. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. வழக்குல குற்றம் சாட்டப்பட்டு சிறைக்கு போனவர்கள் யாருன்னு அவருக்கு தெரிஞ்சா சரி. அவர் மேல நிறைய வழக்குகள் இருக்கு, அதையும் அவர் ஞாபகம் வச்சுக்கணும். என்னை பார்த்து சொல்கிறார், நீங்க இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா மறுபடியும் ஜெயிலுக்கு போனோன்னு. நான் கேட்கிறேன், உங்களை எழுத்து பேசினா சிறைக்கு போகணும்னு மிரட்டுவீங்களா? இதைத்தான் பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. பிஜேபி அவங்களை எழுத்து பேசக்கூடிய எதிர்கட்சியிலே இருக்கக்கூடியவர்கள் மீது சிபிஐ, இன்கம் டாக்ஸ், இடி என்று வழக்குகளை ஏவி விட்டுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இதனாலதான் சொல்றோம் அண்ணா திமுகவை அமித்ஷா திமுக ஆக்கிட்டீங்கன்னு. அவர் என்னை பார்த்து சொல்கிறார், இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா மறுபடியும் ஜெயிலுக்கு போனோன்னு. ஒன்ன சொல்ல விரும்புறேன், நான் தலைவர் கலைஞர் முத்துவேல் கருணாநிதியுடைய மகள். இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சக்கூடியவள் நான் இல்லை. பெண் என்று நினைத்து நீ என்ன வேணாலும் பேசலாம்னு நினைச்சிடாதீங்க. உங்களை போல 100 பேரை வெற்றி பெற்ற தலைவர் கலைஞர் அவர்களுடைய மகள் நான். தந்தை பெரியாரின் பாசறையில் என்னை இணைத்துக் கொண்டு அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய ஒருவள் நான். அதனால தலைவர் கலைஞர் அவர்களின் வழியிலே வந்திருக்கக்கூடிய எனக்கு இந்த மிரட்டல் எல்லாம், நீங்க மிரட்ட இன்னும் அதிகமா பேசுவேன், இன்னும் அதிகமா எதிர்ப்பேன். அதனால என்ன மிரட்டி பாத்திரலான்னு நினைக்காதீங்க. தப்பான ஆளை பார்த்து தப்பான விஷயங்களை பேசாதீங்க. இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சில நாட்களுக்கு முன்னால் நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பற்றி மிக தரக்குறைவாக பேசினார். திரும்ப கூட சொல்ல நான் விரும்பல. இப்படி தொடர்ந்து எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்களை அரசியல் ரீதியாக எதிர்ப்பதற்கு தைரியம் இல்லாமல் விமர்சனங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய அவருக்கு வரக்கூடிய இந்த தேர்தலிலே தமிழ்நாட்டு மக்கள் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.